सीतापति राम 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 श्री राम नाम सिंह की जय। श्रील प्रभुपाद की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீபதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் இப்போ சைதன்ய மகாபிரபுனுடைய சரித்திரத்தை ஸ்ரீல பிரபுபாதா சொல்லி கொண்டு வருகிறார். அதில் நம்ம பார்த்தோம். அதில் என்ன போன பகுதியில் என்ன பார்த்தோன்னா, பிரம்மன் ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவராக இருப்பதால் அவருக்கு பல வகைப்பட்ட சக்திகள் உள்ளன என்று அறிந்து கொள்ளப்படுகிறது. மேலும் விஷ்ணு புராணத்தின்படி 6, 7, 60 அதாவது விஷ்ணு புராணத்தின்படி இவ்வெல்லா சக்திகளும் முக்கியமாக 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. அவரது ஆன்மீக சக்தியும் ஜீவராசிகளின் சக்தியும் உயர்ந்த சக்தியாகவும், அறியாமையிலிருந்து பிறக்கும் ஜட சக்தியோ தாழ்ந்த சக்தியாகவும் வகைப்படுத்தப்படுகின்றன. ஜீவராசிகளின் சக்தி க்ஷேத்ரஜ்ஞ சக்தி எனப்படுகிறது. இச்சக்தி பகவானுடைய தன்மையில் ஒன்றுபட்டது என்றாலும் அறியாமையால் அது ஜடசக்தியின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு எல்லா வகையான பௌதிக துன்பங்களையும் அனுபவிக்கிறது. அதாவது ஜீவராசி உயர்ந்த ஆன்மீக சக்திக்கும் தாழ்ந்த பௌதிக சக்திக்கும் இடையிலுள்ள நடுத்தர சக்தியாகும். மேலும் ஜட சக்தியுடனோ அல்லது ஆன்மீக சக்திகளுடனோ ஜீவன் தொடர்பு கொள்ளும் விகிதத்திற்கு ஏற்ப அவன் வாழ்வின் உயர்ந்த அல்லது தாழ்ந்த நிலைகளில் அமைய பெற்றுள்ளான். அருமையான டாபிக், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். இது மாதிரி உயர்ந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசு எவ்வளோ உன்னத தன்மை அடையன்னு பார்க்கணும். ஜீவன் மேலும் ஜடசக்தியுடனோ அல்லது ஆன்மீக சக்திகளுடனோ ஜீவன் தொடர்பு கொள்ளும் விகிதத்திற்கேற்ப அவன் வாழ்வில் உயர்ந்த அல்லது தாழ்ந்த நிலைகளில் அமைய பெற்றுள்ளான். மேற்கூறியது போல பகவான் தாழ்ந்த மற்றும் நடுத்தர சக்திகளுக்கு மேற்பட்டவராவார். மேலும் அவரது ஆன்மீக சக்தி 3 நிலைகளில் தோற்றுவிக்கப்படுகின்றன. 1 நித்திய வாழ்வு, 2 நித்திய ஆனந்தம், 3 நித்திய அறிவு. நித்திய வாழ்வு சந்தினி சக்தியால் இயக்கப்படுகிறது. அதே போலவே ஆனந்தமும் அறிவும் முறையே ஹ்லாதினி மற்றும் சம்பித் ஆகிய சக்திகளால் இயக்கப்படுகின்றன. பகவான் எல்லா சக்திகளுக்கும் பரம உற்பத்தி ஸ்தானமாக விளங்குவதால் அவரே ஆன்மீக, நடுத்தர மற்றும் பௌதிக சக்திகளின் பரம ஆளுநர் ஆவார். இவ்வெல்லா சக்திகளும் நித்தியமான பக்தி தொண்டால் பகவானுடன் தொடர்பு கொண்டுள்ளன. இவ்வாறாக பரமபுருஷ பகவான் அவரது உன்னதமான நித்திய ரூபத்தில் இருந்து கொண்டு இன்பம் அனுபவிக்கிறார். எனவே பரமபுருஷர் சக்தியற்றவர் என்று ஒருவன் கூறுவது ஆச்சரியமாக இல்லையா? பகவானே எல்லா சக்திகளையும் ஆள்கிறார். ஜீவராசி அத்தகைய ஒரு சக்தியின் பின்ன பகுதியாவான். எனவே பகவானுக்கும் ஜீவனுக்கும் கடலளவு வேறுபாடு உள்ளது. அப்படி இருக்க பகவானும் ஜீவனும் ஒன்றென்று எப்படி சொல்ல முடியும்? ஜீவராசிகள் பகவானின் உயர்ந்த சக்தியை சேர்ந்தவர்கள் என்று பகவத்கீதையும் கூறுகிறது. அதே சமயம் சக்திக்கும் சக்தியின் உரிமையாளருக்கும் இடையில் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் வித்தியாசம் இல்லாதவர்களாகவும் உள்ளனர். ஆகவே பகவானும் ஜீவராசிகளும் முறையே சக்தியின் உரிமையாளராகவும் சக்தியாகவும் இருப்பதால் வேறுபாடு இல்லாதவர்களாகவும் உள்ளனர்.
மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் அகங்காரம் ஆகிய அனைத்தும் பகவானின் தாழ்ந்த சக்திகளாகும். ஆனால் ஜீவராசிகள் பகவானின் உயர்ந்த சக்திகளாகும். இதுவே கீதையின் 7வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தின் கருத்தாகும். பகவானின் உன்னத வடிவம் நித்தியமாக இருப்பதும் திவ்யமான ஆனந்தம் நிரம்பியதும் ஆகும். அப்படியானால் அத்தகைய ஒரு உருவம் எப்படி பௌதிகமான சத்துவகுணத்தினால் உண்டாக்கப்பட்டதாக இருக்க முடியும்? எனவே பகவானின் உருவத்தில் நம்பிக்கை கொள்ளாத எவனும் அசுரனே ஆவான். இத்தகைய ஒருவன் தீண்டத்தகாதவனும் காணத்தகாதவனும் யமராஜனால் தண்டிக்கப்பட வேண்டியவனும் ஆவான். பௌத்தர்கள் வேதங்களை மதிக்காததால் அவர்கள் நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் வேதங்களை பின்பற்றுவது போல் பாசாங்கு செய்து வேத முடிவுகளை மறுப்பவர்கள் பௌத்தர்களை விட அதிக ஆபத்தானவர்கள் ஆவர். ஸ்ரீல வியாசதேவர் பெரும் அன்பினால் வேத ஞானத்தை தமது வேதாந்த சூத்திரத்தில் தொகுத்திருக்கிறார். ஆனால் சங்கர சம்பிரதாயத்தின்படி அமைந்த வேதாந்த சூத்திரத்தின் மாயாவாத விளக்கத்தை கேட்பவன் ஆன்மீக தன்னுணர்வு பாதையில் நிச்சயமாக வழி தவறி சென்று விடுவான். வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்ப பாடமாக இருப்பது சிருஷ்டி தத்துவமாகும். எல்லா பிரபஞ்ச சிருஷ்டிகளும் பரமபுருஷ பகவானிலிருந்து தோன்றியவையே. அவை பகவானின் நினைத்தற்கரிய பல்வேறு சக்திகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன. சிந்தாமணி கல்லின் அதாவது மந்திரக்கல், சிந்தாமணி கல்லிருந்து ஒரு மந்திரக்கல், அந்த சிந்தாமணி கல்லின் உதாரணம் சிருஷ்டி தத்துவத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும். இக்கல்லினால் எவ்வளவு எடை உள்ள இரும்பையும் தங்கமாக மாற்றிவிட முடியும். என்றாலும் அக்கல் அப்படியே இருக்கிறது. அதை போலவே பரமபுருஷர் தமது நினைத்தற்கரிய சக்திகளால் எல்லா உலகங்களையும் தோற்றுவிக்க முடியும். என்றாலும் அவர் மாறாமல் பூரணமாகவே இருக்கிறார். அவர் பூரணமாவார். எண்ணற்ற பூரணங்கள் அவரிலிருந்து தோன்றிய பிறகும் அவர் பூரணமாகவே எஞ்சியிருக்கிறார். இந்த சிருஷ்டி தத்துவமானது பரம சத்தியத்தில் ஒரு குறைவை ஏற்படுத்திவிடும் என்பதே சங்கர சம்பிரதாயத்தின் மாயாவாத கொள்கையாகும். இது உண்மையானால் வியாசதேவருடைய கருத்து பொய்யாகிவிடும். எனவே இதை தவிர்ப்பதற்காக அவர்கள் திறமையாக மாயாவாத கொள்கையை கொண்டு வந்துள்ளனர். ஆனால் மாயாவாத சம்பிரதாயம் கூறுவது போல் உலகம் அல்லது பிரபஞ்ச சிருஷ்டி பொய் அல்ல. அதற்கு நிரந்தரமான இருப்பு இல்லை. அவ்வளவே. நிரந்தரமற்ற ஒரு பொருளை மொத்தத்தில் பொய் என்று கூறிவிட முடியாது. ஆனால் ஜட உடலே ஆத்மா என்னும் கருத்து நிச்சயமாக தவறுதான். வேதங்களில் மூலமந்திரமாக இருப்பது ஓம் எனும் பிரணவமாகும். உன்னதமான இந்த ஓசை எல்லா வகைகளிலும் பகவானுடைய உருவத்துடன் ஒத்ததாகும். வேதங்களில் மூலமந்திரமாக இருப்பது ஓம் எனும் பிரணவமாகும். உன்னதமான இந்த ஓசை எல்லா வகைகளிலும் பகவானுடைய உருவத்துடன் ஒத்ததாகும். எல்லா வேத மந்திரங்களும் இந்த ஓம்கார பிரணவத்தை தான் ஆதாரமாக கொண்டுள்ளன. தத்துவம் அசி என்பது வேத நூல்களில் ஒரு இடைச்சொல்லாக மட்டுமே உள்ளது. எனவே இச்சொல் வேதங்களின் மூல மந்திரமாக இருக்க முடியாது. ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் முக்கியமான மூல மந்திரமான ஓங்காரத்தை விட தத்துவம் அசி என்னும் இடைச்சொல்லுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளார். வேதாந்த சூத்திரத்தை பற்றி இவ்வாறு பேசிய பகவான் மாயாவாத சம்பிரதாயத்தின் எல்லா பிரச்சாரங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார். சைதன்ய மகாபிரபு எதிர்ப்பு தெரிவித்தார். இவ்வெல்லா தத்துவ நுணுக்கங்களையும் பகவான் சைதன்யரின் போதனைகள் என்னும் நூலில் நாம் விரிவாக விளக்கியுள்ளோம். ஸ்ரீமத் பாகவதம் அவற்றை தெளிவுபடுத்துகிறது. பட்டாச்சாரியார் தர்க்கவாதம் மற்றும் இலக்கணம் ஆகியவற்றை கொண்டு தம்மையும் மாயாவாத சம்பிரதாயத்தையும் பாதுகாத்து கொள்ள முயன்றார். ஆனால் பகவான் சைதன்யர் தமது சக்தி வாய்ந்த வாதங்களினால் அவரை தோல்வியுறச் செய்தார். நாம் அனைவரும் பரமபுருஷருடன் நித்திய உறவு கொண்டுள்ளோம் என்றும் அந்த உறவு நிலையில் பகவானுடன் அன்பு பரிமாற்றம்
கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது பக்தி தொண்டே என்றும் பகவான் உறுதிப்படுத்தினார். இத்தகைய பரிமாற்றங்களால் நாம் அடைய வேண்டியது பகவத் பிரேமையாகும். பகவான் எல்லா ஜீவராசிகளையும் தமக்குள் அடக்கி கொண்டுள்ளார் என்பதால் பகவத் பிரேமையை அடையும் போது மற்ற எல்லா ஜீவன்களிடமும் அவை தானாகவே பிறக்கிறது. தானாகவே பிறக்கிறது. பகவத் பிரேமை பகவத் பிரேமை அடையும் போது மற்ற எல்லா ஜீவன்களிடமும் அவை தானாகவே அந்த பிரேமையானது தானாகவே பிறக்கிறது. பகவானுடனான நித்திய உறவு, அவருடன் கொள்ளும் அன்பு பரிமாற்றம், பகவத் பிரேமையை அடைதல் ஆகிய மூன்றை தவிர வேதங்களில் உள்ள மற்ற எல்லா உபதேசங்களும் தேவையில்லாதவையும் கற்பனையானவையும் ஆகும் என்று பகவான் கூறினார். பகவான் தொடர்ந்து கூறினார், ஸ்ரீபாத சங்கராச்சாரியரால் கற்பிக்கப்பட்ட மாயாவாத தத்துவம் வேதங்களை பற்றிய கற்பனையான விளக்கமாகும். ஆனால் அவ்வாறு கற்பிக்கும்படி பரமபுருஷரே அவருக்கு கட்டளையிட்டதால் அதை அவர் சங்கராச்சாரியார் கற்பிக்க வேண்டியதாயிற்று. மனித குலத்தை தம்மிடமிருந்து திசை திருப்பும்படி பரமபுருஷ பகவான் சிவபெருமானுக்கு உத்தரவிட்டதாக பத்ம புராணம் குறிப்பிடுகிறது. பரமபுருஷரை இல்லாது மூடி மறைக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் இன்னும் அதிகமான ஜனத்தொகையை உற்பத்தி செய்வதில் இதனால் மக்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். சிவபெருமான் தேவியிடம் கூறினார், கலியுகத்தில் நான் ஒரு பிராமணரின் வேடத்தில் மாயாவாத தத்துவத்தை பிரச்சாரம் செய்வேன். இது மேகத்தை போல் மூடி மறைக்கப்பட்ட புத்த மதத்தை தவிர வேறொன்றுமில்லை. இது மேகத்தை போல் மூடி மறைக்கப்பட்ட புத்த மதத்தை தவிர வேறொன்றுமில்லை. பகவான் ஸ்ரீ சைதன்யரின் எல்லா பேச்சுகளையும் கேட்ட பிறகு பட்டாச்சாரியார் வியப்பும் பணிவும் மேலிட மரியாதையுடன் மௌனமாக அவரை நோக்கினார். இதில் ஆச்சரியப்படுவதற்கு காரணமில்லை என்று கூறி பகவான் அவரை உற்சாகப்படுத்தினார். பரமபுருஷன் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டே மனித வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கம் என்று நான் கூறுகிறேன். பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டே மனித வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கம் என்று நான் கூறுகிறேன். பரமபுருஷ பகவானிடம் முக்தி பெற்ற ஆத்மாக்களையும் கவரக்கூடிய உன்னதமான குணங்கள் இருப்பதால் ஆத்மாவிலும் ஆன்மீக தன்னுணர்விலும் ஆழ்ந்துள்ள இத்தகைய ஆத்மாக்களும் கூட பகவான் ஹரியின் பக்தி தொண்டை மேற்கொள்கின்றனர் என்று கூறிய பின் பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி பகவான் அவரை நம்பச் செய்தார். பிறகு பாகவத்தில் உள்ள 1வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 10வது ஸ்லோகமாகிய ஆத்மாராமமுனையக என்ற ஸ்லோகத்திற்கு பட்டாச்சாரியர் விளக்கம் கேட்டறிய விரும்பினார். முதலில் அதை பட்டாச்சாரியர் விளக்கும்படியும் பிறகு அதை தாம் விளக்குவதாகவும் பகவான் கூறினார். சைதன்ய பகவான் கூறினார். பட்டாச்சாரியரும் தர்க்க சாஸ்திர முறைப்படி மிகவும் பாண்டித்யமான முறையில் அந்த ஸ்லோகத்தை விளக்கினார். அச்சமயத்தில் தர்க்க சாஸ்திரத்தில் மிகவும் கீர்த்தி பெற்ற பண்டிதராக அவர் விளங்கியதால் முக்கியமான தர்க்க சாஸ்திரத்தை ஆதாரமாக கொண்டு 9 வழிகளில் அஸ்லோகத்தை விளக்கினார். பட்டாச்சாரியரின் விளக்கத்தை கேட்ட பின் பாண்டித்யமுள்ள அவரது விளக்கத்திற்கு நன்றி கூறிய பகவான் பிறகு பட்டாச்சாரியரின் வேண்டுகோளின்படி 64 வழிகளில் அந்த ஸ்லோகத்தை விளக்கினார். சைதன்ய மகாபிரபு பட்டாச்சாரியரின் 9 விளக்கங்களை அவர் தொட்டு பேசவே இல்லை. இவ்வாறாக ஆத்மாராம முனையக நிர்கந்தாப்யுருக்கிரம என்ற ஸ்லோகத்தின் விளக்கத்தை பகவானிடமிருந்து கேட்ட பின் பகவான்றது இங்கே சைதன்ய மகாபிரபு, அவர் பகவான் தான். பகவானிடமிருந்து கேட்ட பின் இவ்வாறு சிறப்பாக விளக்கமளிக்க மண்ணுலக ஜீவன்களால் முடியாது என்பதில் பட்டாச்சாரியார் பூரண நம்பிக்கை கொண்டார். இதற்கு பகவான் அளித்த விரிவான விளக்கம் ஒரு சிறு புத்தகமாக அமையும். எனவே பகவான் சைதன்யரின் போதனைகள் என்ற நூலில் ஒரு அத்தியாயமாக இதை நாம் அளித்திருக்கிறோம். இதற்கு முன் பகவானின் உன்னத நிலையை பற்றி பட்டாச்சாரியாரை நம்ப செய்ய ஸ்ரீ கோபிநாத் ஆச்சாரியார் முயன்றார்.
பட்டாச்சாரியரை நம்ப செய்ய ஸ்ரீ கோபிநாத் ஆச்சாரியர் முயன்றார். ஆனால் பட்டாச்சாரியாரால் அப்பொழுது அதை நம்ப முடியவில்லை. ஆனால் பகவானின் வேதாந்த சூத்திர விளக்கத்தையும் ஆத்மாராம ஸ்லோகத்தின் விளக்கத்தையும் கேட்ட பட்டாச்சாரியார் பிரமித்து போனார். இதன் விளைவாக பகவான் சைதன்யரை ஸ்ரீ கிருஷ்ணராக ஒப்புக்கொள்ளாமல் அவரது தாமரை பாதங்களில் தான் மிகப்பெரிய குற்றம் இழைத்து விட்டதாக அவர் எண்ண துவங்கினார். பிறகு அவர் தமது கடந்த நடவடிக்கைகளுக்காக மிகவும் வருத்தப்பட்டு பகவானிடம் சரணமடைந்தார். பகவானும் பட்டாச்சாரியரை அன்புடன் ஏற்றுக்கொண்டு தமது 4 கரங்களை கொண்ட நாராயண ரூபத்தையும் பிறகு 2 கரங்களில் புல்லாங்குழலை பிடித்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபத்தையும் பட்டாச்சாரியருக்கு காட்டினார். பட்டாச்சாரியர் உடனே பகவானின் திருவடிகளில் விழுந்து அவரது கருணையால் பகவானை புகழ்ந்து பல பொருத்தமான ஸ்லோகங்களை இயற்றினார். ஏறக்குறைய 100 ஸ்லோகங்களை அவர் இயற்றினார். பகவானும் அவரை தழுவிக்கொண்டார். இதனால் உன்னத பரவச நிலை அடைந்த பட்டாச்சாரியார் மெய்மறந்து கீழே சாய்ந்தார். அவரின் உடலில் கண்ணீர், நடுக்கம், இதய பதபதைப்பு, வியர்வை, மன எழுச்சி, ஆடல், பாடல், அழுதல் மற்றும் சமாதி நிலையின் 8 அறிகுறிகள் ஆகிய அனைத்தும் வெளிப்பட்டன. பகவானின் கருணையால் தமது மைத்துனருக்கு ஏற்பட்ட இந்த அற்புதமான மாற்றத்தை கண்டு ஸ்ரீ கோபிநாத் ஆச்சாரியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பகவானை புகழ்ந்து பட்டாச்சாரியரால் இயற்றப்பட்ட புகழ்பெற்ற 100 ஸ்லோகங்களில் பின்வரும் 2 ஸ்லோகங்கள் மிகவும் முக்கியமானவையாகும். இவ்விரு ஸ்லோகங்களும் பகவானின் அவதார நோக்கத்தை தெளிவாகவும் சுருக்கமாகவும் விளக்குகின்றன. 1. இப்பொழுது பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக அவதரித்துள்ள பரமபுருஷ பகவானிடம் நான் சரணடைகின்றேன். கருணை கடலாகிய அவர் பௌதிக துறவு, கல்வி மற்றும் அவரது பக்தி தொண்டு ஆகியவற்றை நமக்கு போதிப்பதற்காக இங்கு அவதரித்துள்ளார். 2. பகவானின் தூய பக்தி தொண்டு மறதி என்னும் கால வெள்ளத்தில் மறைந்து போய்விட்டதால் அதன் கொள்கைகளை புதுப்பிப்பதற்காகவே பகவான் தோன்றியுள்ளார். எனவே அவரது தாமரை பாதங்களில் எனது வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். முக்தி எனும் சொல்லை விஷ்ணு அல்லது பரமபுருஷர் என்பதற்கு சமமான முறையில் பகவான் விளக்கினார். பகவானின் தொண்டை அடைவதே பௌதிக வாழ்வின் பந்தத்திலிருந்து அடையப்படும் முக்தியாகும். பிறகு பகவான் தென்னிந்திய சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொண்டு வழியில் சந்தித்த அனைவரையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களாக மாற்றினார். பிறகு பகவான் தென்னிந்திய சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொண்டு வழியில் சந்தித்த அனைவரையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களாக மாற்றினார். அப்படி மாறிய பக்தர்கள் மற்றும் பலரையும் பகவானின் பக்தி மார்க்கத்திற்கு அல்லது பாகவத தர்மத்திற்கு மாற்றினார். இவ்வாறு கோதாவரி நதி கரையை அடைந்த பகவான் அங்கு ஸ்ரீல ராமானந்த ராயரை சந்தித்தார். இவர் ஒரிசா மன்னராக பிரதாபருத்ர மகாராஜனின் பிரதிநிதியாக வந்த சென்னையின் ஆளுநராவார். ராமானந்த ராயருடனான அவரது உரையாடல்கள் மட்டுமே ஒரு சிறு புத்தகமாக தேரும். இந்த உரையாடல்கள் உன்னத ஞானத்தின் மிக உயர்ந்த அனுபவத்தை பெறுவதற்கு மிகவும் இன்றியமையாதவை ஆகும். இந்த உரையாடலின் ஒரு சுருக்கத்தை இங்கு நாம் தருகிறோம். ஸ்ரீ ராமானந்த ராயர் சமூக அந்தஸ்தில் பிராமணரை விட கீழான பிரிவை சேர்ந்தவராக இருந்த போதிலும் தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவாக இருந்தார். அவர் துறவரம் ஏற்றவராக இருக்கவில்லை. இருப்பினும் உன்னத அறிவில் அவருக்கிருந்த ஞானத்தால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரை ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவாக ஏற்றுக்கொண்டார். அதை போலவே முகமதிய குடும்பத்திலிருந்து வந்த முதிர்ந்த பக்தரான ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூரையும் பகவான் ஏற்றுக்கொண்டார். மேலும் வெவ்வேறு வகுப்புகளையும் பிரிவுகளையும் ஜாதிகளையும் சேர்ந்த பகவானின் வேறு பல சிறந்த பக்தர்களும் உள்ளனர். குறிப்பிட்ட ஒரு நபரின் ஆழ்ந்த பக்தியை தான் அவர் முக்கியமானதாக எடுத்துக்கொண்டார். ஒருவரின் புற உடையை பற்றி
அவர் அக்கறை கொண்டிருக்கவில்லை. அதற்குள் உள்ள ஆத்மாவையும் அதன் செயல்களையும் பற்றி மட்டுமே அவர் அக்கறை கொண்டிருந்தார். எனவே பகவானின் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தும் ஆன்மீக பிடியில் உள்ளவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் சைதன்ய மதம் அல்லது பாகவத தர்மம் எனும் மதம் பௌதிக விவகாரங்கள், சமூகவியல், அரசியல், பொருளாதார முன்னேற்றம் போன்றவைகளுடன் எவ்வித சம்பந்தமும் கொண்டிருக்கவில்லை. எனவே இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஆத்மாவின் உன்னத தூண்டுகோலாக விளங்குகிறது. கோதாவரி நதிக்கரையில் ஸ்ரீ ராமானந்தராயரை பகவான் சந்தித்த போது இந்துக்களால் பின்பற்றப்படும் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி குறிப்பிட்டார். வர்ணாசிரம தர்ம கொள்கைகளை, அதாவது 4 சமூக பிரிவுகளையும் 4 ஆன்மீக பிரிவுகளையும் பின்பற்றுவதால் அனைவராலும் பகவானை உணர்ந்தறிய இயலும் என்று ஸ்ரீ ராமானந்தராயர் கூறினார். பகவானின் அபிப்பிராயப்படி வர்ணாசிரம தர்ம முறை மேலெழுந்த வாரியானதும் மிக உயர்ந்த ஆன்மீக தன்னுணர்வை அளிக்க முடியாததும் ஆகும். ஜடப்பட்டிலிருந்து விடுபட்டும் அந்த அளவிற்கு பகவானின் உன்னத அன்பு தொண்டை உணர்ந்தறிவதே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகும். இந்த வழியில் முன்னேறும் ஜீவராசியை பரமபுருஷர் அங்கீகரிக்கிறார். எனவே பக்தி தொண்டுதான் அறிவை பண்படுத்தும் முறைகளிலேயே உச்சநிலையில் இருப்பதாகும். பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இழிவடைந்த ஆத்மாக்களை காப்பாற்றுவதற்காக தோன்றிய போது பின்வரும் அறிவுரையை அவர் கூறினார். எதிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் தோன்றினார்களோ அந்த பரமபுருஷ பகவானையே அவர்கள் வழிபட வேண்டும். ஏனெனில் நம்மால் காணக்கூடியவைகளும் கூட அவரது சக்தியின் விரிவே ஆகும். அதுவே உண்மையான பூரணத்துவம் அடையும் வழியாகும். மேலும் இது கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எல்லா உண்மையான ஆச்சாரியர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட முறையாகும். வர்ணாசிரம முறையானது ஏறக்குறைய ஒழுக்கத்தையும் நீதியையும் அடிப்படையாக கொண்டதாகும். இது ஆன்மீக முன்னேற்றத்தில் மிக குறைந்த தன்னுணர்வை மட்டுமே அளிக்கக்கூடியவையாகும். இது வர்ணாசிரம வர்ணாசிரம முறையானது ஏறக்குறைய ஒழுக்கத்தையும் நீதியையும் அடிப்படையாக கொண்டதாகும். இது ஆன்மீக முன்னேற்றத்தில் மிக குறைந்த தன்னுணர்வை மட்டுமே அளிக்கக்கூடியதாகும். இது மேலெழுந்த வாரியானது மட்டுமே என்று கூறி இதை நிராகரித்த பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விஷயத்தில் இன்னும் ஆழமாக செல்லும்படி ராமானந்தராயரை கேட்டுக்கொண்டார். பிறகு ஸ்ரீ ராமானந்தராயர் கர்ம பலன்களை பகவானுக்காக தியாகம் செய்து விடுவதை பற்றி சுட்டிக்காட்டினார். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தில் இதை பற்றி பின்வருமாறு கூறுகிறது. எதையெல்லாம் நீ செய்கிறாயோ, உண்கிறாயோ, எத்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுஹோஷி ததாசி எத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வம் அதர்ப்பணம் தான் ஸ்லோகம். இங்கே அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. எதையெல்லாம் நீ செய்கிறாயோ, உண்கிறாயோ, கொடுக்கின்றாயோ, மேலும் எந்த தவங்களையெல்லாம் நீ புரிகிறாயோ அவற்றையெல்லாம் எனக்கு மட்டுமே நீ அர்ப்பணித்து விட வேண்டும். வர்ணாசிரம முறையின் அருவமான கருத்தை விட பரமபுருஷர் ஒரு படி மேலே இருப்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் எந்த முறையிலும் ஜீவராசிக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு அவ்வளவாக தெளிவாக இல்லை. எனவே இந்த முறையையும் நிராகரித்த பகவான் இன்னும் ஆழமாக செல்லும்படி ராமானந்தராயரை கேட்டுக்கொண்டார். பிறகு ராயர் வர்ணாசிரம தர்மத்தை துறந்து பக்தி தொண்டை மேற்கொள்ளும் முறையை சுட்டிக்காட்டினார். பிறகு ராயர் வர்ணாசிரம தர்மத்தை துறந்து பக்தி தொண்டை மேற்கொள்ளும் முறையை சுட்டிக்காட்டினார். இதையும் பகவான் அங்கீகரிக்கவில்லை. ஏனெனில் திடீரென்று ஒருவர் உத்தியோகத்தை திடீரென்று ஒருவர் தனது உத்தியோகத்தை விட்டுவிடக்கூடாது. தனது உத்தியோகத்தை விட்டுவிடக்கூடாது. இதுவும் விரும்பிய பலனை அளிக்காமல் போய்விடக்கூடும். பௌதிக வாழ்வை துறந்து ஆன்மீக தன்னுணர்வை அடைவதே ஒரு ஜீவனுக்கு கிடைத்தற்கரிய பேராகும் என்று ராயர் தொடர்ந்து கூறினார். இதையும் பகவான் நிராகரித்தார்.
இதையும் பகவான் நிராகரித்தார். பௌதிக வாழ்வை துறந்து ஆன்மீக தன்னுணர்வை அடைவதே ஒரு ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய கிடைத்தற்கரிய பேராகும் என்று ராயர் தொடர்ந்து கூறினார். இதையும் பகவான் நிராகரித்தார். ஏனெனில் இத்தகைய ஆன்மீக தன்னுணர்வை பெறும் சாக்கில் தீயவர்கள் பெரும் நாசத்தை விளைவித்துள்ளனர். எனவே உடனடியாக இதை செய்வதும் சாத்தியமல்ல. பிறகு ராயர் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களுடன் உண்மையான சகவாசம் கொண்டு அவர்களிடமிருந்து பரமபுருஷ பகவானின் லீலைகளை பற்றிய உன்னதமான செய்திகளை அடக்கமாக கேட்க வேண்டும் என்று கூறினார். இதை பகவான் வரவேற்றார். பிரம்மதேவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் வகையில் ராயர் இவ்வழியை சுட்டிக்காட்டினார். பிரம்மா கூறினார், பரமபுருஷர் அஜித்த அல்லது யாவராலும் வெல்லவோ அணுகவோ முடியாதவர் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அத்தகைய அஜிதரும் மிகவும் எளிமையானதும் சுலபமானதுமான ஒரு வழியால் ஜிதர் வெல்லப்படக்கூடியவராகிறார். இந்த வழி என்னவெனில், ஒருவன் தானே கடவுள் என்று கூறிக்கொள்ளும் அகம்பாவத்தை முதலில் விட்டொழிக்க வேண்டும். பிறகு பாகவத தர்மத்தை பற்றிய செய்திகளை அல்லது பகவானையும் அவரது பக்தர்களையும் போற்றி புகழும் மதத்தை பற்றிய செய்தியை உன்னதமான ஆன்மீக தன்னுணர்வை பெற்ற ஆத்மாக்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும். இச்செய்தியை ஒருவர் அடக்கத்துடன் கேட்டு அமைதியாக வாழ முயற்சிக்க வேண்டும். ஒரு உயர்ந்த மனிதரை புகழ்வது மக்களிடமுள்ள இயற்கையான சுபாவமாகும். ஆனால் பகவானை புகழ அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. தன்னுணர்வு பெற்ற பகவத் பக்தர்களின் சகவாசத்தில் பகவானை துதித்து போற்றுவதாலேயே வாழ்வின் பூரணத்துவத்தை அடைந்து விடலாம். இந்த நோக்கத்திற்காகவே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. பகவானிடம் முழுமையாக சரணடைந்தவராகவும் பௌதிக செல்வங்களில் பற்றில்லாதவராகவும் இருப்பவரே தன்னுணர்வு பெற்ற பக்தராவார். பௌதிக செழுமை, புலனின்பம் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் ஆகியவை மனித சமூகத்தில் அறியாமையால் செய்யப்படும் செயல்களாகும். பகவானிடமும் அவரது பக்தரிடமும் சகவாசம் கொள்ளாமல் பிரிந்து வாழும் ஒரு சமூகத்தில் அமைதியும் நட்பும் இருக்காது. எனவே ஒருவர் ஒரு தூய பக்தரின் சகவாசத்தை உண்மையாக தேடிச் சென்று வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் பொறுமையாகவும் அடக்கத்துடனும் அவர் பேசுவதை கேட்க வேண்டும். ஒருவர் வாழ்வின் உயர்ந்த நிலையிலோ அல்லது தாழ்ந்த நிலையிலோ இருந்தாலும் தன்னுணர்வு பாதையில் அது அவருக்கு ஒரு தடையல்ல. தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவிடமிருந்து கேட்பதை ஒருவர் வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். பரம சத்தியத்தை உணர்ந்த கடந்த கால ஆச்சாரர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வேத நூல்களிலிருந்தும் அவர் உரையாற்ற வேண்டும். தன்னுணர்வை பெறுவதற்கு பாகவத தர்மம் எனப்படும் இந்த எளிய முறையைத்தான் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சிபார்சு செய்துள்ளார். இந்த நோக்கத்தை அடைவதற்கு ஸ்ரீமத் பாகவதமே பக்குவமான வழிகாட்டியாக அமையும். பகவானுக்கும் ஸ்ரீ ராமானந்த ராயருக்கும் இடையிலான மேற்கண்ட உரையாடலை விட இன்னும் உயர்வான ஆன்மீக உரையாடல்களும் நிகழ்ந்தன. இந்த உயர்வான உரையாடல்களை கேட்கும் முன்பாக ஒருவன் ஆன்மீக படிக்க உயர்ந்தாக வேண்டும் என்பதால் இவற்றை நாம் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறோம். ஸ்ரீ ராமானந்த ராயருடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளை நாம் பகவான் சைதன்யரின் போதனைகள் என்று வேறொரு நூலில் அளித்திருக்கிறோம். இச்சந்திப்பின் முடிவில் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்று பூரிக்கு வந்துவிடும்படியும் பூரிக்கு வந்துவிடும்படியும் இதனால் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து உன்னதமான உறவை அனுபவிக்கலாம் என்றும் ஸ்ரீ ராமானந்தராயருக்கு பகவான் அறிவுரை கூறினார். சில காலத்திற்கு பின் ஸ்ரீ ராமானந்தராயர் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்று அரசரிடமிருந்து ஓய்வு கால சம்பளம் பெற்றார். பூரியிலுள்ள அவரது வசிப்பிடத்திற்கு திரும்பிச் சென்ற அவர் அங்கு பகவானின் மிகவும் அந்தரங்கமான பக்தர்களில் ஒருவராக விளங்கினார். பூரியில் சகி மாஹிதி என்னும் பெயர் கொண்ட மற்றொரு பக்தரும் இருந்தார். ராமானந்தராயரைப் போலவே அவரும் பகவானின் அந்தரங்க தொண்டர் ஆவார். பகவான் பூரியிலுள்ள 3-4 சகாக்களுடன் அந்தரங்கமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவது வழக்கம். இத்தகைய ஆன்மீக பரவச நிலையிலேயே அவர் 18 ஆண்டுகளை கழித்தார்.
பகவானின் அந்தரங்க பக்தர்களுள் ஒருவரும் அந்தரங்க செயலாளருமான ஸ்ரீ தாமோதர கோஸ்வாமி பகவானின் உரையாடல்களை குறித்து வைத்தார். இந்தியாவின் தென்பகுதி முழுவதிலும் பகவான் பரவலாக பிரயாணம் செய்தார். மகாராஷ்டிராவை சேர்ந்த மாமுனிவரான துக்காராம் என்பவரும் மகாராஷ்டிராவை சேர்ந்த மாமுனிவரான துக்காராம் தாஸ் சொல்லுவோம் இல்லையா, துக்காராம் என்பவரும் பகவானால் தீட்சை அளிக்கப்பட்டு அவரது சீடரானார். பகவானிடம் தீட்சை பெற்ற பிறகு மாமுனிவர் துக்காராம் மகாராஷ்டிரா மாகாணம் முழுவதையும் சங்கீர்த்தன இயக்கத்தால் மூழ்கடித்தார். இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில் இன்றும் அந்த சங்கீர்த்தன இயக்கத்தின் பக்தி வெள்ளம் பெருகி வளர்கிறது. மிகவும் முக்கியமான பழமை வாய்ந்த 2 நூல்களை பகவான் தென்னிந்தியாவிலிருந்து கண்டெடுத்தார். அவை பிரம்ம சம்ஹிதையும் பிரம்ம சம்ஹிதையும் ஸ்ரீமத் பாகவதத்தின் சுருக்கம், அது பிரம்ம சம்ஹிதை, கிருஷ்ண கர்ணாமிர்தமும் ஆகும். விலைமதிக்க முடியாத இவ்விரு நூல்களும் பக்தி வழியில் உள்ளவர்கள் கற்றறிய வேண்டிய அங்கீகாரம் பெற்ற நூல்களாகும். தென்னிந்திய பிரயாணத்திற்கு பிறகு பகவான் பூரிக்கு திரும்பினார். பகவான் பூரிக்கு திரும்பி வந்ததை கண்ட அவரது பக்தர்களுக்கு போன உயிர் திரும்பியதைப் போலிருந்தது. பகவானும் அங்கேயே தங்கி தமது உன்னத நிலைகளை தொடர்ந்தார். மாமன்னர் பிரதாபருத்ரர் தம்மை சந்திக்க பகவான் அனுமதித்ததே அச்சமயத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான சம்பவமாகும். பிரதாபருத்ர மகாராஜன் பகவானின் சிறந்த பக்தர் ஆவார். தன்னை பகவானின் தொண்டர்களுள் ஒருவராக கருதிய அவரிடம் ஆலயத்தை கூட்டி பெருக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அரசனின் இந்த அடக்கமான மனோபாவத்தை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் பாராட்டினார். பகவானை தான் சந்திக்க ஏற்பாடு செய்யும்படி அவர் ராயரையும் பட்டாச்சாரியரையும் வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டார். அரசில் இந்த அடக்கமான மனோபாவத்தை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் பாராட்டினார். பகவானை தான் சந்திக்க ஏற்பாடு செய்யும்படி அவர் ராயரையும் பட்டாச்சாரியரையும் வேண்டிக் கொண்டார். பகவானின் மிக சிறந்த அந்தரங்க பக்தர்களான ராமானந்த ராயரும் சார்வபௌம பட்டாச்சாரியரும் இந்த விண்ணப்பத்தை தெரிவித்த போது பகவான் அதை ஏற்க மறுத்துவிட்டார். பௌதிகமான பொருளுணர்வு கொண்ட மனிதர்களுடனும் பெண்களுடனும் நெருங்கிய தொடர்பு கொள்வது ஒரு சந்நியாசிக்கு ஆபத்தான விஷயமாகும் என்று பகவான் விளக்கினார். பகவான் மிகச் சிறந்த சந்நியாசியாக விளங்கினார். வணக்கம் செலுத்த வரும் பெண்களை கூட பகவான் தம்மை அணுக அனுமதிக்கவில்லை. பகவானிடமிருந்து வெகு தூரம் தள்ளிய பெண்கள் அமருமிடம் அமைக்கப்பட்டிருந்தது. அவர் மிக சிறந்த போதகரும் ஆச்சாரியரும் என்ற முறையில் ஒரு சந்நியாசிக்குரிய அன்றாட கடமைகளில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். பகவான் திவ்யமான ஒரு அவதார புருஷராக விளங்கியதோடு சீரிய குணங்களை கொண்ட மனிதராகவும் விளங்கினார். பிறருடனான அவரது பழக்க வழக்கங்களும் கூட சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ஆச்சாரியராக அவர் நடந்து கொண்டபோது அவரது நடவடிக்கைகள் இடியை விட கடினமாகவும் ரோஜா மலரை விட மென்மையானதாகவும் இருந்தன. அவரது சகாக்களில் ஒருவரான இளைய ஹரிதாஸ் ஒரு இளம் பெண்ணை இச்சையுடன் நோக்கம் பெருந்தவறை செய்துவிட்டார். அந்த இளைய ஹரிதாசரின் மனதில் இருந்த இந்த இச்சையை பரமாத்மாவான பகவானால் கண்டறிய முடிந்தது. உடனடியாக அவர் பகவானின் சகவாசத்திலிருந்து விலக்கப்பட்டார். ஹரிதாசரின் தவறை மன்னித்து விடும்படி மன்றாடி கேட்டுக்கொள்ள ஹரிதாஸ் தாகூர் வேற, இங்கே ஹரிதாஸ் வேற, இவர் இளைய ஹரிதாஸ்ன்னு சொல்லப்படுது. ஹரிதாசரின் தவறை மன்னித்து விடும்படி மன்றாடி கேட்டுக்கொள்ளப்பட்ட போதிலும் பகவான் அவரை ஒருபோதும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
பகவானின் சகவாசத்திலிருந்து விலக்கப்பட்டதால் அந்த இளைய ஹரிதாசர் பிறகு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலை செய்து பகவானிடம் தெரிவிக்கப்பட்டது. அந்த நேரத்திலும் கூட அவர் செய்த குற்றத்தை பகவான் மறந்துவிடவில்லை. இளைய ஹரிதாசருக்கு சரியான தண்டனை கிடைத்தது என்று பகவான் கூறினார். துறவு வாழ்வின் ஒழுக்க விதிகளை பகவான் சிறிதும் தளர விடவில்லை. எனவே அரசர் ஒரு சிறந்த பக்தர் என்பதை அவர் அறிந்திருந்த போதிலும் அவர் பணம் காசுடன் சம்பந்தப்பட்டிருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பகவான் அவரை சந்திக்க மறுத்துவிட்டார். இந்த உதாரணத்தின் மூலமாக சமயவாதிகளுக்கு இருக்க வேண்டிய சரியான நடத்தையை பகவான் சுட்டிக்காட்ட விரும்பினார். சமயவாதிகளுக்கு பெண், பணம் ஆகியவற்றுடன் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இத்தகைய நெருங்கிய தொடர்புகளிலிருந்து அவர்கள் எப்போதும் விலகி இருக்க வேண்டும். ஆயினும் பக்தர்களின் திறமையான ஏற்பாட்டினால் அரசர் பகவானின் ஆதரவை பெற்றார். பகவானை விட அவரது பிரியமுள்ள பக்தர்களால் பிறருக்கு அதிக ஆதரவு அளிக்க இயலும் என்பதையே இது குறிக்கிறது. எனவே தூய பக்தர் ஒருவர் மற்றொரு தூய பக்தரிடம் ஒருபோதும் குற்றம் செய்ய மாட்டார். பகவானின் திருவடிகளில் செய்யப்படும் குற்றம் சில சமயங்களில் கருணையுள்ள பகவானால் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் பக்தி தொண்டில் உண்மையாக முன்னேற விரும்பும் ஒருவருக்கு ஒரு பக்தரின் பாதங்களில் செய்யப்படும் குற்றம் மிகவும் ஆபத்தானதாகும். பகவான் பூரியில் தங்கியிருந்த காலத்தில் பகவான் ஜெகநாதரின் ரத யாத்திரை திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவரை காண வருவது வழக்கம். மேலும் இந்த தேர் திருவிழாவின் போது பகவானின் நேரடியான கண்காணிப்பின் கீழ் குண்டிசா ஆலயத்தை கழுவி சுத்தம் செய்வது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக இருந்து வந்தது. பூரியில் இருந்த பகவானின் சங்கீர்த்தன இயக்கம் பொதுமக்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுவே பொதுமக்களின் கவனத்தை ஆன்மீக வாழ்க்கை நோக்கி திரும்புவதற்கான வழியாகும். இந்த மிகப்பெரிய சங்கீர்த்தன முறையை பகவானே துவக்கி வைத்தார். உலக நாடுகளின் தலைவர்கள் பொதுமக்களை அமைதியும் நட்பும் கொண்டதொரு தூய நிலையில் வைத்திருக்க இந்த ஆன்மீகமான இயக்கத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் உலகெங்கிலும் உள்ள தற்போதைய மனித சமூகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இப்போ இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் மேலே உள்ள பாகங்களை பார்க்கலாம். சைன மகாபிரபுடைய சரித்திரங்களில் மேலே உள்ள பாகங்களை பார்க்கலாம். சித்தாபதி ராம 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 ராம